ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஒரு வழியாக ஒரு 2 வாரம் பிரேக் விட்ருக்காங்க. 2 வாரம் எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு நினைக்கிறோம். அதே நேரத்தில் எங்களுக்கும் ஒரு நல்ல நியூஸ் வந்திருக்கு. 2 வாரத்தில் பேப்பர் முடிஞ்சிடும், கல்லுக்கு போயிடலாம், அதாவது வேலைக்கு போயிடலான்னு நினைக்கிறோம். இங்கே ஒரு ரூல்ஸ் இருக்குது. எப்படின்னா, இந்த வெளிநாடுகளை பொறுத்த வரைக்கும் நம்ம நேரடியாக கல்லுக்கு போக முடியாது. அவங்க நாட்டுக்கார ஒரு ஆளை நம்ம பொருளை கல் கூட்டு போகணும். அதான் இங்கே உள்ள ரூல்ஸில் ஒரு மெயினான விஷயம். அதுக்கான பேப்பர்லாம் ப்ராசஸ் ஆகி அது வந்து கல் போகிறது தான் கொஞ்சம் லேட் ஆகும். அந்த ப்ராசஸ் கொஞ்சம் இந்த வெளில வார நடந்தனால கொஞ்சம் ஸ்டாப் ஆகிருந்துச்சு. இப்போ ஓகே ஆகிருக்கு. நம்ம ஊர்லலாம் இந்த மாதிரி கிடையாது. நம்ம ஊரில் எந்த வெளிநாட்டுக்காரன் கல் குறை போகிறான். நம்ம ஆனால் நேடுவா ஊராக போவோம். அதனால் இங்கே போட்டில் மட்டும் இல்லை, எல்லா இடத்துலையுமே இங்கே பஹ்ரைனில் எப்படின்னா, பஹ்ரைன், சவுதி இந்த மாதிரி கல்ஃப் கண்ட்ரியில் எப்படின்னா, அந்த சொந்த நாட்டுக்காரவங்க அந்த போட்டில் இல்லைன்னா அந்த இடத்துல இருக்கணும். அது கீழே தான் மற்ற ஆளுக்கு வேலை செய்யணும். ஒரு சப்போர்ட்டு கூப்பிட்டு போகணும். அதான் ரூல்ஸ். அந்த பேப்பர் ரெடி ஆனோடனே நாங்களும் கல்லுக்கு போயிடுவோம். பார்ப்போம், இப்படியே முடிஞ்சுன்னா ஓகே. அதுக்கப்புறம் 2 வாரத்துக்கு அப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. 2 வாரத்துக்குள்ளே பேப்பர் முடிஞ்சிட்டுனா நாங்களும் ஈஸியாக வேலைக்கு போக ஈஸியாக இருக்கும். அப்படியே இந்த அழகான இடத்துல இருந்துட்டு வர்றது போகிறது இப்படி தான் டைம் பாஸ் ஆகிட்டுருக்கு. பார்த்து பத்திரமா இருங்க. நாங்கள் சேஃபாக இருக்கோம், நீங்களும் சேஃபாக இருங்க. பாய்.